எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வாழ்க வளமுடன். அனைத்து பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கம். காலம் கருதி ஒவ்வொருவராக நான் விழித்து அவர்களை பாராட்டுவதற்கு நேரம் இல்லை என்பது உங்களுக்கு என்னை விட அதிகமாக தெரியும். ஆக சாரல் என்ன சாரல்? அது அறிவு சாரல், அன்பு சாரல், பண்பு சாரல், நாகரிகத்தின் கலாச்சாரத்தின் சாரல். இந்த சாரலில் நாம் அந்த அன்பு மழையில் நனைந்து இன்று ஜெயபிரகாஷ் அவர்களை, ஜெயம் அவர் பேரிலே பாருங்க, சிவாஜி சண்முகம் வந்திருக்கார், என்னுடைய நண்பர். சிவாஜி ரசிகர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். தேசிய பேரியக்கத்தின் தொண்டர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதுல முன்னணி தலைவராக இருப்பவர் ஜெயபிரகாஷ் அவர்கள். ஆக இங்கு வந்திருக்கக்கூடிய இந்தியாவில் எப்படி எல்லோரும் இணைந்து இந்தியாவை உருவாக்கி இருக்கிறோமோ, உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ, உருவாக்க போகிறோமோ, அதுபோல இங்கு அத்துணை நல்ல உள்ளங்களும் இணைந்து இந்த பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். அறிஞர் அண்ணா அடுத்து ஒரு 2 நாட்களில் அவருக்கு புற்றுநோய் சம்பந்தமான அறுவை சிகிச்சை. அங்கே அடையாறு புத்தகம் ஒன்றை விரித்து படித்துக் கொண்டிருக்கிறார். மருத்துவர் வருகிறார், வியாழக்கிழமை உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடத்த வேண்டும் அப்படிங்கும் போது, புதன்கிழமை இவர் சொல்றாரு, அண்ணா சொல்றாரு வியாழக்கிழமை வச்சுக்கலாமே. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன இது, இவர் கூட இந்த நாள் கிழமை இதுல எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சா? உடனே அண்ணா சிரிக்கிறார், இல்ல கடைசியா இந்த புத்தகத்தை படிக்கணும், இது பாதி தான் படிச்சிருக்கேன், இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சோடனே அறுவை சிகிச்சை செய்யலாம். ஏன்னா இது கேட் ஆன் தி வால், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், வேற நீங்க அல்லவா சொல்ற. அப்ப என்ன புத்தகம் அது? மாஸ்டர் கிறிஸ்டியன், கேரல் அவர்கள் எழுதியது, கிறிஸ்டோபர் கேரல். அது எதை பற்றியது? ஜனநாயகத்தை காப்பது எப்படி என்ற உள்ளடக்கத்தை கொண்ட அந்த புத்தகத்தை தன்னுடைய வாழ்வின் கடைசி இறுதி நொடிகளில் கூட படித்து முடிக்க வேண்டும் என்ற அந்த அவா யாருக்கு இருந்தது? பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது. என்னுடைய தந்தையாரின் தமிழ் ஆசான் இலக்குவனார் சி. இலக்குவனார் அவர்கள், அவர்தான் அறிஞர் அண்ணா என்று இருந்ததை பேரறிஞர் அண்ணா என்று அழைக்க தொடங்கினார். அதன் பிறகு இந்த உலகமே அழைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பேரறிஞர் தூய வளனார் தன்னாட்சி கல்லூரியில் அப்பொழுது இருதயராஜ் என்று பேராசிரியர் இருந்தார். அவர் பொருளாதாரத்தில் சிறந்த நிபுணர். என்னுடைய தந்தையாருக்கு ஆசிரியர். அவர் மகனார் தியாகராஜன், பாலக்கரையில் இருந்தவங்க. அவரும் பொருளாதாரத்துறையில் மிகச்சிறந்த வல்லுநர், பேராசிரியர். அவரை பார்க்க இவர் வருவார், அறிஞர் அண்ணா. மலர் மன்னன் அவரை கூட்டிக் கொண்டு கல்லூரிக்கு வருவார். எதற்கு வருவார்? டீ வடை சாப்பிட்றதுக்கு இல்லை. அந்த நூலகத்தில் இந்த நூல் எனக்கு வேண்டும் என்ற அந்த நூலகரை, நம்முடைய நண்பரை போல இருக்கக்கூடிய நூலகரை, அவரை வற்புறுத்தி அந்த நூலை பெற்று, அப்பெல்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது, இதை நான் குறிப்பெடுத்துட்டு கொடுத்துட்றேன், பொறுப்பாக அந்த புத்தகத்தையும் கொடுத்துருவார். அவர் தான் பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட அந்த புத்தகம் என்பது என்ன? ஏதோ ஒரு நபர் எழுதியிருக்கிறார், ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார், பிரிண்ட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அதை வாங்கினா வாங்கலாம், வாங்காட்டி போலாம். தமிழகமே விழித்தெழு. நம்முடைய ஜவஹர் ஆறுமுகம் அண்ணன் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பது இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். திண்ணிய உள்ளம் படைத்தவர், நெஞ்சரம் படைத்தவர். அவருடைய கவலைக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். தமிழகம் விழித்தெழ வேண்டும். எப்படி விழித்தெழ
தேடுவது நம்முடைய ஜெயபிரகாஷ் அண்ணன் அவர்கள் படைத்துள்ள நூல்களை படித்தாலே போதும். அந்த வரலாறு படைக்கக்கூடிய வரலாற்று நாயகர்கள் உருவாவார்கள், நிச்சயமாக உருவாவார்கள். பகத்சிங் கடைசியில் அவன் தூக்கு போடுறப்ப ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான். அங்க வரக்கூடியவர்கிட்ட சொல்றான், தூக்கு போடுவது என்பது சம்பிரதாயம், அது உங்களுக்கு தள்ளி வைக்கக்கூடாதா? ஒரு நாள் தள்ளி வைக்கல. எதுக்கு? லெனினோட புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். வாட் நெக்ஸ்ட் இஸ் டு பி டன், வாட் இஸ் டு பி டன், இந்த புத்தகம் அதை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு புரட்சியாளரை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களே இடையில் வருகிறீர்கள். ஒரு நாள் தள்ளி தூக்கு போடுங்க. அதை பத்தி இருக்குல்ல, தூக்கு கேட்க முத்தமிட்டவன் பகத்சிங். ஆக அப்படிப்பட்ட வீரர்கள் எல்லாம் இந்த இந்தியாவை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை உருவாக்கியது அந்த புத்தகங்கள். ஆக நம்முடைய ஜெயபிரகாஷ் அண்ணன் அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார். இந்த புத்தகம் வரலாறு படைத்தோரின் வரலாறு. லீ குன் ஹீ உலகின் முதலாவது முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை உருவாக்கியவர். சாம்சங் குழுமத்தின் அதிபர் லீ குன் ஹீ போட்டிகள் நிறைந்த தொழில்துறையில் வெற்றி பாதைக்கு இவர் இட்டுச் சென்றார் என்று குறிப்பிடுகின்றார். இவரது வெற்றிக்கு காரணம் போட்டிகளை எதிர்கொண்டு புதிய மாற்றங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்து அவற்றை சந்தைப்படுத்தியதுதான். மாற்றம் ஒன்றே, மாறாத ஒன்று.